அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கரம் எங்களை தட்டி எழுப்பி இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையில் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களுக்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மோடு ஒப்புரவாகி நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வேத மன்னாவை நாங்கள் உட்கொள்ள உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் ஆத்மீக பசியை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களுக்கு போஷிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய ஆகாரத்தின் தாக்கத்தினால் நாங்கள் என்றென்றைக்கும் பசியடையாத பிள்ளைகளாக இருக்க எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு மல்கியா என்கின்ற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஆண்டவர் மல்கியாவை கொண்டு சொன்ன ஒரு புஸ்தகம்தான் மல்கியாவின் புஸ்தகம். இந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் மொத்தம் 4 அதிகாரங்கள் அடக்கப்பட்டு இருக்கிறது. இதில் 55 வசனங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மனுஷகுமாரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு சம்பவத்திலே ஈடுபட்டு மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மல்கியா 2:11 சொல்லுகிறது, யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூத ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த தன்மையை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் என்று மல்கியா 2:11 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வாழ்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மையின் ஈவுகளை, ஆண்டவருடைய குணலட்சணங்களை
நாம் ஏற்று நடப்பதற்கு நமக்கு கால அவகாசம் எவ்வளவோ கொடுக்கப்பட்டது. அந்த கால அவகாசத்தில் தேவ சத்தியத்தை விட்டு வழிவிலகி செல்லுகிற அனுபவம் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதி காலத்திலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலும் சரி, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற தேவ குணலட்சணத்தை பின்பற்றாத மக்கள் அநேகர் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயின் ஆனாலும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயிலும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடி கர்த்தர் சங்கரிப்பார். இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை என் கரம் யாக்கோபின் கூடாரத்தில் இல்லாதபடி சங்காரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அன்பு பிள்ளைகளே, இந்த 2வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடத்தை, அவர்கள் குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீ கண்ணீரோடு போனாலும் பாரத்தோடு போனாலும் ஆண்டவர் உன்னை அங்கீகரிக்க மாட்டார். நீ உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தாலும் அது அவர் பட்சத்தில் இறங்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் துரோகிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவர் படைக்கும்போது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவியைக்கு துரோகம் செய்யாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணையை நீங்கள் அவமதித்து உதாசீனப்படுத்தி, அது ஆணானாலும் பெண்ணானாலும் சரி, வேற்று முகம் அந்நிய முகம் பார்ப்பதற்கு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஏன் நம்மில் கூட இந்த அனுபவத்தில் ஈடுபட்ட பிள்ளைகளும் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்தை, அவர் வைத்திருக்கிற தம்முடைய ஜனத்தின் பரிசுத்தத்தை நாம் பரிசுத்த குலைச்சலாக்கிவிட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கு தள்ளிவிடுதல் என்று சொல்லும்போது, அதாவது ஒதுக்கி விடுதல்,
விலக்கி விடுதல். மீண்டும் இன்னும் வெளிப்படையாக சொன்ன போனால், கொடுக்கப்பட்ட மனைவிக்கோ ஆணுக்கோ துரோகம் செய்து அந்த கணவனையோ மனைவியையோ நீக்கிவிட்டு இன்னொரு உறவுக்குள் செல்வதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணைகளுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விவாகரத்து என்று வைத்துக் கொள்ளுவோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவிக்குள்ளாக சில பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம். பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் நல்லது கெட்டது எது என்பதை ஆராய்ந்து பார்க்கும். ஆனால் இந்த இடத்தில் தேவன் வைத்திருக்கிற பரிசுத்தத்திற்கு மனிதன் இணங்காமல், மனுஷன் பார்க்கிற பார்வை மாமிசத்தின் இச்சைகளிலே அவர்கள் உழன்று திரிவதை பார்க்கிறோம். அந்த இச்சை கணவனையோ மனைவியோ பிரித்து விவாகரத்து செய்து வேறொரு துணையை நாடுகிற ஒரு அனுபவத்தில் இன்றைக்குரிய மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அதிக பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. அன்பு பிள்ளைகளே, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவன் என்றும், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மில் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு பொல்லாப்பு செய்வது நிமித்தம் தங்களை தாங்களே நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா 2:17 இந்த வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன என்றால், உன் காலத்திற்கு முன்னே நீ உன்னை மனமாற்றிக்கொள். ஏனென்றால் நீ நம்பியிருக்கிற அந்த நாள் எப்பொழுது வரும் என்று உனக்கு தெரியாது. மல்கியா 3:2 சொல்லுகிறது, அவர் வரும் நாளை சகித்தவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிருகனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்கைப் போலவும் இருப்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அவர் வரும் நாளை விரும்புகிறவன் யார்? ஆமோஸ் 5:18 நான் வாசிக்கும்போது, 21 வரை வாசிக்கும்போது, அந்த நாளில் உனக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயே, அதனால் உனக்கு என்ன லாபம்? கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வரவேண்டும் என்று ஜெபிக்கிற நீ அவர் வரும் நாளை அறியவில்லை. ஆனாலும் அந்த நாளுக்கென்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே, அதனால் உனக்கு என்ன பலன் என்று ஆமோஸ் பக்தன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்து நியமங்கள் தேவனுக்குள் மகிமையை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 102வது சங்கீதம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 27வது வசனம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை
என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான உடன் விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மீது காட்டுகிற இரக்கங்களுக்கு எவ்வளவு மகிமை உண்டாயிருக்கும் என்பதை நாம் அறியவில்லை இன்னும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிலே காணப்படும் போது அந்த மனப்பக்குவத்திற்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? மல்கியா 3வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்கன் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆதி முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் தொகுப்பை எப்படி நாம் பார்க்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஆமோஸ் 2:4 சொல்லுகிறது, மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் செய்த பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள் என்று ஆமோஸ் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை விட்டு சோரம் போனார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மல்கியா 3:7 உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர்கள். அன்பு பிள்ளைகளே, அது நிமித்தம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மீது காட்டுகிற அக்கறை குறைக்கப்பட்டு போய்விட்டது. எவ்வளவு சொல்லியும் மனம் திரும்ப அவசியமில்லாத மக்களைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற இந்த அனுபவம் நம்மிலே எப்படி பலம் கொள்ளுகிறது என்பதை யோசித்து தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் பெற்று மகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த சந்தர்ப்பத்தை என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த சப்தத்தை நாம் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும். அப்பொழுது நம்மை அவருடைய கரத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு வகை செய்கிறவர் யாரும் இல்லாமல் போய் விடுவார்கள். உங்களை என் கரத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று 50வது சங்கீதம் 22வது வசனம் சொல்லுகிறது. தேவ கரத்தில் விழுகிறது அது பயங்கரமாய் இருக்குமே. அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை இந்த நாளிலே தேவனோடு இசைந்து செல்லுவேன் என்று வாக்கு கொடுக்கிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, நீர் நல்லவர், நீதியுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் காண்பிக்கிறவர், பாவிகளை மன்னிக்கிறவர், பாவங்களை மறக்கிறவர். இப்படியெல்லாம் உம்முடைய திருநாமத்திற்கு கொடுக்கப்பட்ட குணங்களை நாங்கள் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த குணத்தை விட்டு நாங்கள் வழிவழிக்கு செல்லாமல்
உம்முடைய அந்த சிந்தையே நாங்கள் ஏற்று நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஒருவேளை எங்களுக்குள்ள அந்த மாமிச பலவீனங்கள் அப்படிப்பட்ட தவற்றை செய்வதற்கு உந்தினால் அதை என் தேவன் மாற்றி உம்மை பின்பற்றுகிற அனுபவத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் உம்மோடு உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களை பலப்படுத்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பலத்தை எங்களுக்கு தந்தரலும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு உங்களை விட்டு கடந்து செல்லும் உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென்.